அத்தாரு 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 அதாரு உத்தாரு உதாரு காட்டாத உதாரு. எங்கள் இயக்குனர் தனுஷ் பிரதர் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே காட்ட மாட்டாது. அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் தனுஷ் சார். அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கும் பக்கத்தூர் தான் தஞ்சாவூர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா விடாத மழையிலையும் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்கு போறோம்னு சொல்லி தனுஷ் சார் சொன்னாரு. சோ நிச்சயமா கொட்டுற மழையா இருந்தாலும் நாங்க வந்திருப்போம். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. நமக்கும் பக்கத்தூர் தான் தஞ்சாவூர். பட்டுக்கோட்டை பக்கத்துல நாட்டுச்சாலன்ற கிராமம். தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான். சோ அதனாலயோ என்னமோ தெரியல, ஒரு பருக்க சோறுக்கு என்ன மதிப்புன்றது எனக்கு தெரியும். சோ என் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். சோ இப்ப காலம் மாறிக்கிட்டு இருக்கு, விவசாயம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் விவசாயம் என்னைக்குமே அழியாது. நம்ம எல்லாரும் திருப்பி ஆர்கானிக் ஃபார்மிங் வந்துட்டு தான் இருக்கோம். இப்ப நானும் ஃபியூச்சர்ல ஃபார்மிங் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சோ எல்லாரும் பண்ணணும், அதை நம்ம மதிக்கணும். நம்ம பாரம்பரியமும் நம்ம கலாச்சாரத்தையும் என்னைக்குமே மறக்க கூடாது. நம்ம ரூட்ஸ் என்னைக்குமே மறக்க கூடாது. அத வலியுறுத்துற ஒரு சின்ன ஒரு மெசேஜா இருக்கிற படம் இட்லி கடை. அத்தாரு 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 அதாரு உத்தாரு உதாரு காட்டாத உதாரு. அதுக்கப்புறம் லைட்டா உதார் பண்றதுக்கு இட்லி கடையில அஸ்வின்ற கதாபாத்திரம் எனக்கு கொடுத்திருக்காரு எங்கள் இயக்குனர் தனுஷ் பிரதர். ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஏன்னா ஒரு நடிகரை நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம், அவர் நடிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு இயக்குனரா நேரா அவர் கூட வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சது அப்புறம் ஒரு கிளாரிட்டி, தெளிவு அண்ட் ஒவ்வொரு விஷயத்தும் கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப பக்குவம் அவர்கிட்ட இருந்தது. அது நான் ரொம்ப வியந்து போனேன். அண்ட் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணோம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே காட்ட மாட்டாது. அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் தனுஷ் சார். அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. எல்லாரையும் கூட இருக்கிறவங்களையும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. சோ நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்றது நான் இன்னைக்கு சொல்றேன். அண்ட் அக்டோபர் 1 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பமா போய் படத்தை பாருங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இதுல ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. சத்யராஜ் அண்ணனா இருக்கட்டும், ராஜ்கிரண் சாரா இருக்கட்டும், பார்த்திபன் அண்ணா இருக்கட்டும், அகைன் நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, நம்ம இளவரச அண்ணன் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அதை நீங்க பார்க்கணும். சோ அஸ்வினை நீங்க திரையில பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை நீண்ட நாளுக்கு அப்புறம். So thank you Dhanush sir for the opportunity. It is amazing working with you. உங்க கூட உங்க டைரக்ஷன்ல நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்க கூட நடிச்சது இன்னும் அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம். ஜிவி of course நீங்க எல்லாம் பாடல்கள் கேட்டீங்க, சூப்பரா பண்ணிருக்காரு. அண்ட் அவரோட மியூசிக்காக தான் நானும் வெயிட்டிங் ஆர்ஆரோட படத்தை பார்க்கணும் அப்படின்றது. சோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் முதல் நாள் படத்தை பார்க்கறதுக்கு. சோ தேங்க்யூ திருச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. ஏன்னா டைம் டிலே ஆகிட்டு இருக்கு, இன்னும் வந்திருக்காங்க, இன்னும் நம்ம தனுஷ் பிரதர் பேசணும். சோ தேங்க்யூ சோ மச். உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் திருப்பி உங்களை எல்லாரையும் மீட் பண்ணணும் எனக்கு ஆசை. தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி.